நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். லோ ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது மனதால் விரும்பியதை விரும்பியவாறு அடைதல் என்பது பற்றிய இந்த எண்ணக்கருவை பற்றி பேசுகிற பொழுது பலருடைய சந்தேகம் என்னவென்றால் அது உண்மையிலேயே நடைபெறுகிறதா என்பது. என்னுடைய அனுபவம் சார்ந்து நான் சில பதில்களை இதிலே வழங்கி வருகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், அது 100% சாத்தியம். 100% நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் என்பது இதில் உள்ள மிகப்பெரிய விஷயம், மிக ஆச்சரியமான விஷயம். உண்மையும் அதுதான். என்னுடைய சிறிய வயதிலிருந்தே நான் இதை அவதானிக்க ஆரம்பித்திருந்தேன். என்னுடைய 12 வயதிலிருந்து கூட, அதுக்கு முன்பு செல்லுகிற பொழுது என்னுடைய 8 வயதிலிருந்து கூட எனக்கு நினைவு நன்றாக இருக்கிறது. நான் விரும்பிய பல விடயங்கள் என்னை அறியாமலே விரும்பியவாறே நடந்ததை என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. இவை எல்லாமே அந்தந்த வயசுக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு சாத்தியமே இல்லாத மாதிரியான பெரிய விஷயங்களில். ஆனால் முக்கியமான இரண்டாவது விடயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்று சொன்னால், நீங்கள் நினைத்த ஒரு பொருளை உங்களால் கவர முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் நினைத்த பணத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நினைத்த வாழ்க்கை தரத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் நபர்களை கவர்ந்து இழுப்பது, நீங்கள் விரும்பும் நபர்களை கவர்ந்து இழுப்பது என்பது மிகவும் சாத்தியம் குறைந்த ஒன்று. என்னிடம் பலர் கேட்கிறார்கள், இதெல்லாம் உறவு விவகாரம், காதல் விவகாரம் சம்பந்தப்பட்டு பலர் பலவிதமான தகவல்களை குறிப்பிடுகிறார்கள். அதாவது என்னோட அன்புக்குரியவர் ஒருவரை நான் பிரிந்து விட்டேன், அவரை மீள அழைப்பது எப்படி, எனக்கு விருப்பமானவரை நான் கவர்வது எப்படி, இப்படிப்பட்ட பல கேள்விகளை என்னிடம் கேட்கிறார்கள். காமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு பதில் தான் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வாறு வேலை செய்கிறதோ அதே போல தான் இன்னொரு நபருக்கும் லோ ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். அவருடைய விருப்பங்கள் வேறாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்தின் மூலமாக அவரை கவர்ந்தெழுப்பது என்பது மிக மிக சாத்தியம் குறைவு. நீங்கள் கவர நினைக்கிற நபரனுடைய மன வலிமை மிகவும் குறைவாக இருக்கும் பட்சத்தில், அவருக்கென்று ஒரு பெரிய திட்டங்கள் இல்லாத ஒரு நபராக அவர் இருக்கும் பட்சத்தில், ஓரளவுக்கு அவரை ஒரு சில வருடங்களிலாவது நீங்கள் நினைத்தது போல கொஞ்சம் காலம் சென்றாவது நீங்கள் அவர்களை கவர்வதற்குரிய வாய்ப்பு ஓரளவுக்கு உருவாகும். ஆனால் நிச்சயமாக இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை மனிதர்களுடன் பாவிப்பது அவ்வளவு தூரம் வெற்றி தராது என்பதுதான் என்னுடைய அனுபவம். ஆனால் நீங்கள் நினைத்த வாழ்க்கை தரம், நினைத்த அனைத்தையும் நீங்கள் எவ்வாறெல்லாம் நினைத்தீர்களோ அவ்வாறே அடைய முடியும். ஒரு சின்ன உதாரணம், நான் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அப்பொழுதே நான் ஒரு சிறு தொழிலதிபராக இருந்தேன். கணனி பயிற்சி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தேன். நான் வீதியால் சென்று கொண்டிருந்த பொழுது எனது நண்பன் நளிமும் நானும் நடந்து செல்கிற பொழுது, எனக்கு முன்னால் 300 என்ற இலக்க குறியுடைய கார் ஒன்று சென்றது, டொயோட்டா ஸ்பிரிண்டர் கார். அதை பார்த்து நான் நண்பனிடம் சொன்னேன், மச்சான் இதைப்போல் ஒரு கார் நான் வாங்குவேன் என்று. அவனுக்கு என்னை பற்றி தெரியும். அப்பொழுது நான் என்னுடைய வர்த்தக முயற்சிகளை ஆரம்பித்திருந்தேன். முதலாவது வருடத்தில் இருந்தோம் அந்த வர்த்தக முயற்சியில், ஒரு சிறிய அளவிலான வர்த்தக முயற்சி. ஆனால் என்னுடைய கடின உழைப்பு, சிந்தனை வேகத்தை பற்றி தெரிந்த நண்பன் சொன்னான், மச்சான் நீ கட்டாயம் வாங்குவா என்று. ஆச்சரியத்தக்க விஷயத்தில் நான் பார்த்த பச்சை கலர் டொயோட்டா ஸ்பிரிண்டர் கார், அதே காரை 3 வருடங்களின் பின் 300 அதே இலக்க குறியீடு உள்ள ஒரு காரை என்னால் வாங்க முடிந்தது. என்னுடைய மனதில் அந்த கார், அந்த உருவம் பதிந்து போனதன் காரணமாக நான் நினைத்த மாதிரியான ஒரு காரை 3 வருடங்களில் என்னால் வாங்க முடியதாக இருந்தது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இதை விட பெரிய பெரிய சிலிர்க்க வைக்கக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நிச்சயமாக நமது மனித இனத்தில் எல்லோருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், பலர் அந்த அனுபவங்களை மீட்டு பார்ப்பதில்லை. நான் இதற்கு ஆசைப்பட்டேன் என்று நீங்கள் ஒரு குறிப்பு வைத்திருந்தால் உங்களுக்கு தெரியும், அது நடந்த பிறகு ஆஹா நான் ஆசைப்பட்டதான் எனக்கு நடந்திருக்கிறது என்று. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், நீங்கள் ஆசைப்பட்ட நபர்கள் ஊடாக கிடைக்காமல் விட்டிருக்குமே தவிர, ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட விடயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைத்தது போல அடுத்த நாளோ, அடுத்த கிழமையோ, அடுத்த மாதமோ கிடைக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. அப்படி கிடைப்பதும் மிகவும் அரிது. நீங்கள் நினைத்த விடயம் 2 மாதங்களில் கிடைக்கலாம், 2 வாரங்களில் கிடைக்கலாம், ஏன் 6-7 வருடங்களின் பின்னர் கூட கிடைக்கலாம். அந்த காலம் ஏன் பிற்படுகிறது, சில நேரத்தில் ஏன் பிந்தி போகிறது என்பதற்குரிய விளக்கம் உண்மையில் எனக்கும் தான் தெரியவில்லை. ஆனால் அது கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே லோ ஆஃப் அட்ராக்ஷன் மிக சிறப்பாக வேலை செய்யும். இதை பற்றி பல பெரியவர்கள் சொல்லித்தருகிறார்கள் ஏற்கனவே. எண்ணியது எண்ணியாங்க இதுவ, எண்ணியது திண்ணியதாக பெறின் என்பது திருவள்ளுவர். நினைத்தது நினைத்தவாறே கிடைக்கும். எப்படி என்று சொன்னால், நீங்கள் நினைத்தது உறுதியாக இருக்கும் பட்சத்தில். பைபிளில் ஒரு வசனம் வருகிறது, ஒரு மலையை பார்த்து மெய்யாகிலுமே அது நகரும் என்று நம்புவாயாகில் அது நகரும்
என்று ஜீசஸ் சொல்வதாக. லோ ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுமா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் எனக்கு இந்த இன்டர்நெட்டில் மலிவு சரக்கு போல் கிடைக்கின்ற நீங்கள் இதை செய்யுங்கள், லோ ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும், நீங்கள் தண்ணீரை வைத்துக்கொண்டு இப்படி செய்யுங்கள், லோ ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் என்பதெல்லாம் யூடியூபில் வியூஸை பெறுவதற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் அவர்கள் செய்கின்ற வழி போல் தான் எனக்கு தெரிகிறது. உண்மையிலேயே லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்பது மிக இயல்பான விஷயம். நீங்கள் விரும்பியதை விரும்பியவாறு அடைவதை பற்றியே சதாகாலமும் சிந்தித்து கொண்டு அது அடைந்தது போலவே நினைத்து பகல் கனவு கண்டு கொண்டிருக்க, தன்னார வாரத்தில் இயற்கையும் உங்களை சுற்றியுள்ள சூழலும் அதுக்கேற்றவாறு அமைந்து நீங்கள் அதை அடைந்து விடுவீர்கள் என்பது உளவியல் ரீதியாக கூட, பராசைக்காலஜி உளவியலின் ஒரு பகுதியாகிய விஞ்ஞான ரீதியாக முற்றுமுழுதாக நிரூபிக்கப்பட முடியாத வகையில் கூட என்னை பொறுத்தவரையில் உண்மைதான். உங்களுடைய ஆசைக்கும் நீங்கள் இருக்கிற தற்போதைய நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு குடிசை வீட்டில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஏரோப்ளேனில் போவது போல ஆசைப்படலாம், நினைத்து கொள்ளலாம், அல்லது ஒரு ஏரோப்ளேனை வாங்குவது போல நினைப்பதற்கு கூட உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய தற்போதைய சிச்சுவேஷனுக்கும் உங்களுடைய இலட்சிய கனவுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்க தேவையில்லை. லோ ஆஃப் அட்ராக்ஷன் அவ்வாறு தான் வேலை செய்கிறது. பலர் தாங்களாகவே தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் சுருக்கியே வைத்து விடுகிறார்கள். பலர் ஒரு கனவு காணும் பொழுது கூட எனக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துடன் ஒரு அரச வேலை கிடைத்தால் காணும் என்று நினைத்தால் அவருக்கு அதுக்குரிய தகுதி தான் அவர் அடைந்து கொள்வார், அதற்குரிய வாழ்க்கை தான் அவருக்கு உருவாகும். எந்த தகுதியும் இல்லாமல் இருப்பவர் கூட எனக்கு மாதம் 10 லட்சம் வருமானம் பெற வேண்டும், அல்லது நான் இந்த உயர் ரக காரில் செல்ல வேண்டும், நான் இந்த வகையான வீட்டில் வசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவருக்கு கூட அந்த தகுதிகள் உருவாகி சூழலும் அதற்கேற்றவாறு அமைய பெற்று அந்த கனவுகள் நிறைவேறும். இதிலே அடிப்படையான ஒரு ஆழமான உளவியல் சார்ந்த விடயங்களும் காணப்படுகின்றன. இதுக்கு அப்பால் இந்த உலகில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்குகின்ற ஒரு இயற்கையான விதியாகிய இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனும் காணப்படுகிறது. அந்த வயதிற்கும் அந்த பொருளாதார சூழ்நிலைக்கும் அடைய முடியாத விடயங்களை கூட நான் அடைந்திருக்கிறேன். மிகப்பெரிய விடயங்களை அடைந்திருக்கிறேன். நான் செய்த வர்த்தக முயற்சிகள் சார்ந்து, பல தொழில்துறைகள் சார்ந்து, வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்து, எனது லைஃப் ஸ்டைல் சார்ந்து, நான் என்னத்தை நினைத்தேனோ, எவ்வாறு உணர்கிறேனோ அவ்வாறே எப்பொழுதும் இருந்து வருகிறேன். எனது இளமை வாழ்க்கை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொன்னால் நான் அதற்கு மேல் ஆசைப்பட்டு இப்பொழுது நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை தரத்துடன் நான் வாழ்ந்து வருகிறேன். இதற்கு காரணம் நிச்சயமாக லோ ஆஃப் அட்ராக்ஷன். ஒவ்வொரு உதாரணமாக தனிப்பட்ட எல்லா விடயத்தையும் பொது வழியில் பகிர முடியாது. ஆனால் நான் இந்த தலைப்பை அனுபவம் என்று இட்டதன் காரணம் இது பலருக்கு ஊக்கமாக அமைய வேண்டும். பாசிட்டிவான உங்களுடைய சிந்தனை உங்களை நிச்சயமாக வழிப்படுத்தி நீங்கள் விரும்பியதை அடைய வைக்கும் என்ற நம்பிக்கையை வழங்க வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பாசிட்டிவாக ஒன்றை நீங்கள் நினைக்கிற பொழுது அது எப்படி உங்களுக்கு வந்து சேர்கிறதோ அதுபோல் நெகட்டிவாக ஒன்றை பற்றி அதிகம் இப்படி நடந்து விடுமோ, இப்படி பிரச்சனை ஆகிவிடுமோ, இப்படி கவுண்டு விடுமோ என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களை வந்து சேரும். இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் விதியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த விதிக்கு நல்லது கெட்டது என்று எதுவும் தெரியாது. நீங்கள் நினைக்கிற விஷயம் படுகட்டதாக சமுதாயத்தில் வெறுக்கப்படக்கூடியதாக இருந்தால் கூட அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு மிக உயர்வான விஷயமாக இருந்தால் கூட அது கிடைக்கும். எதுவாக இருப்பினும் அது கிடைக்கும். அதுபோல் நீங்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களை உங்களுடைய மனதில் உருவாக்கி அவை வேண்டும், அவை எனக்கு கிடைக்கின்றது என்று நினைத்து கொண்டு வாழ்கிற பொழுது நீங்கள் அதற்கு தகுதியான நபராக மாறி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றவாறு அமைந்து அவை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல எதிர்மறையான சிந்தனைகளை பற்றியே பயந்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது தொடர்ந்தும் அது அப்படியே வந்து கொண்டிருக்கும். இதுதான் கிட்டத்தட்ட அந்த ரிச் டேட் புவர் டேட் புத்தகம் என்று சொல்லப்படுகிற பிரபலமான புத்தகத்தில் காணப்படுகிற கன்செப்டில் ஒன்றுதான். அதாவது ஏழைகளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏழைகளாக இருப்பதற்கும் பணக்காரனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து பணக்காரர்களாக பெரும்பாலும் இருப்பதற்குரிய காரணம் அவர்களுடைய மனப்பாங்கு. இன்னும் ஒரு முக்கிய குறிப்பு, நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அது கிடைக்கிறபடியால் நீங்கள் பணம் வேண்டும், உயர்தரமான வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக அது கிடைக்கும். ஆனால் அதிலிருந்து மன திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். தாண்டி வேறு சக்திகளின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறத்தான் செய்யும். என்றாலும் இதை பரிசோதிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய கனவுகளை அடிக்கடி எழுதி அல்லது ஒரு வாய்ஸ் மெமோவாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அறியாமலே அதை அடைந்து விடுவீர்கள்.
ஆகவே கனவு காணுங்கள், நிச்சயம் அது நிறைவேறும், ஆசைப்படுங்கள். இனி அந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வாறான ஒரு உணர்வுபூர்வமாக உமது மனதில் இருக்க வேண்டும் என்பது பற்றிய எனது கருத்தை இன்னும் கொஞ்சம் அனுபவங்களுடன் சேர்த்து எதிர்வரும் காலங்களில் நான் வீடியோவாக தர இருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எத்தனை லைக் தருகிறீர்கள், எவ்வளவு ஷேர் பண்ணுகிறீர்கள், எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுகிறீர்கள் என்பதை பார்த்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, பிடித்ததாக இருக்கிறதா என்பதை பார்த்து நான் தொடர்ந்து அடுத்த வீடியோக்களை போட இருக்கிறேன். அதிகமான அளவு தம்ஸ் அப் தாருங்கள், அதிகமான ஷேர் தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த வீடியோ இன்னும் பல